ஜென்ம ஜென்மோ ஜென்மி ஸ்ரீச்சரண் ஸ்ரீ பாக்ய சாய். அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரம். நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ். ஓம் ஸ்ரீ சத்குரு பகவான் பாட்டி சித்தரின் லீலாமிருதம் 126. திருச்சி மாவட்டம் வெட்டவாய்த்தலை என்னும் ஊரைச் சேர்ந்தவர் செல்வி சாந்தா தேவி அவர்கள். காவல்துறையில் பணிபுரிந்தவர். சிறுவயது முதல் ஆன்மீகம் மற்றும் சித்தர் வழிபாட்டில் ஆர்வமும் ஈடுபாடும் கொண்ட பெண் அடியார் இவர். இதுவரை திருமணம் செய்து கொள்ளாமல் பிரம்மச்சரிய விரதத்தில் சதா பாட்டியார் சிந்தனையோடு வாழ்ந்து வருபவர். இவருக்கு பழனி சாக்கடை சித்தர் மீது அலாதி அன்பு. அடிக்கடி பழனி சாக்கடை சித்தரை சந்திப்பதும் அவர் மீது பிரேம பக்தி பூண்டு அவருக்கு பாதம் பிடித்தும் விடும் பணி செய்வார். இவர் சித்தர் வழிபாட்டில் இருக்கும் தேடல் குறித்து கண்ட மயிலிறகு விற்கும் பெண் ஒருவர் நம் சத்குரு பகவான் பாட்டி சித்தர் பற்றி விரிவாக எடுத்து கூற செல்வி சாந்தா தேவி அவர்களுக்கு பாட்டி சித்தரை உடனே தரிசிக்க வேண்டும் எனும் ஆவல் மேலோங்கியது. ஸ்ரீ உமாதேவி பாட்டி சித்தர் என்னும் நீண்ட ஆயுளும் அருளும் கொண்ட ஒரு பெண் பெருந்தகையை காண ஒரு நாள் செல்வி சாந்தா தேவி அவர்கள் தனது பக்கத்து வீட்டு பையன் ஒருவரை அழைத்து கொண்டு திருச்சியிலிருந்து நேராக கொடுமுடி சென்றார். அவர் செல்வதற்கு 3 தினங்கள் முன்பு திருச்சியில் காவல் பணியில் ஈடுபட்டிருந்த பொழுது அவரது காலில் அடிபட்டு கட்டுப்போட்டு தேங்கி தேங்கி நடந்து கொண்டிருந்தார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நடக்க இயலாமல் கால்வலியோடு சாய்ந்து சாய்ந்து நடந்து நம் பகவான் பாட்டியாரை கண்குளிர கண்டார். செல்வி சாந்தா தேவி அவர்களை கண்ட பராசக்தி பாட்டி, வாடி வா, இப்பதான் வாரியா என்றார்கள். இவரை கண்ட நம் உமாதேவி பாட்டியாருக்கு மற்றற்ற மகிழ்ச்சி அடைந்து தன்னுடைய வெறும் கைகளால் தரையை தடவினார்கள். அற்புதமாய் ஒரு சிறிய முருகன் படம் போட்ட காகிதம் அவர்களின் கைகளுக்குள் வந்தது. வெறும் கைகளில் வெறும் தரையில் வெற்றிவேலனின் படம் எப்படி வந்தது என யாருக்கும் புலப்படவில்லை. முதலில் இந்த அற்புதத்தை கண்ணார நேரில் கண்ட செல்வி சாந்தா தேவி அவர்களுக்கு சொல்ல முடியாத ஆன்மீக ஆனந்தத்தில் திளைத்தார். அந்த அற்புத முருகன் படத்தை செல்வி சாந்தா தேவி அவர்களிடம் பாட்டியார் கொடுத்து, முருகன் வருவாண்டி, கூட்டிக் கொண்டு போய் வச்சு நல்லா பார்த்துக்கோடி என்றார்கள். பிறகு சிறிது நேரம் கழித்து அடிபட்ட அவரது காலை ஒரு அடி அடித்தார்கள் நம் பாட்டியார். சுடிதார் அணிந்து கொண்டு சென்ற செல்வி சாந்தா தேவி அவர்களின் ஷாலை எடுத்து தனது கழுத்தில் போட்டு சுற்றி கொண்டார். அந்த ஷாலை முகர்ந்து பார்த்தார்கள் பாட்டி சித்தர். பின் அவரது தலையை பிடித்து ஒரு அடி அடித்தார்கள். பார்ப்பதற்கு மெதுவாக அடித்தது போல் தெரிந்தாலும் அந்த அடி ஒரு இடி விழுந்தது போல் ஒரு உணர்வை கொண்டாராம் செல்வி சாந்தா தேவி அவர்கள். பின் நம் பாட்டி அவரது தலையை வாஞ்சையோடு வருடிவிட்டு அவரது கூந்தலையும் முகர்ந்து பார்த்துவிட்டு செல்வி சாந்தா தேவி அவர்களை பார்த்து, நான் இங்க வந்து உட்காருவேன், ஜட போடுண்டி, போலீஸ் வேலை உனக்கு வேணாண்டி, விட்டுடு என்று பாட்டி கூறினார்கள். இதை கேட்ட செல்வி சாந்தா தேவி அவர்கள் அதிர்ந்தே போனார். இவர் போலீஸ் வேலையில் இருக்கிறார் என்பது கூறாமலேயே பாட்டிக்கு எப்படி தெரிந்தது? அதுவும் இல்லாமல் அந்த வேலையை விடச் சொல்கிறாரே என அதிர்ச்சியானார். பின் 1 மணி நேரம் கழித்து தன் கழுத்தில் போட்டுக்கொண்ட அந்த ஷாலை எடுத்து மீண்டும் செல்வி சாந்தா தேவி கழுத்தில் போட்டுவிட்டு ஆசீர்வாதம் செய்தார் ஆளுமை மிக்க அருட்சக்தி பாட்டி சித்தர். காலில் வலியுடன் சாய்ந்து சாய்ந்து வந்திருந்த செல்வி சாந்தா தேவி அவர்கள் பாட்டியை பார்த்துவிட்டு திரும்பி செல்கையில் தன்னை அறியாமலேயே மிக மிக இயல்பாக வலி ஏதும் இல்லாமல் நடந்து சென்றார். இதை உணர்ந்த அவருக்கு பிரமிப்பு அகலவில்லை. மேலும் நம் பாட்டியார் முருகன் வருவான்,
அவனை நல்லா பார்த்துக்கோன்னு சொன்னார்கள் அல்லவா? அது யாராக இருக்கும்? எப்படி வருவார்? எங்கிருந்து வருவார் என சிந்தித்துக் கொண்டே அப்புனித இடத்தை விட்டு நகன்றார் செல்வி சாந்தா தேவி அவர்கள். இந்த லீலாமிர்தத்தின் தொடர்ச்சியை நாளைய காணொளியில் காண்போம். ஜெய் குரு பாட்டி, நற்பவியை பாட்டி.